22:14. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர். கடவுளுடைய அழைப்பை பெற்றவர்கள் பலர், ஆனால் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ chosen சிலர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுள் மனிதர்களை தமக்காக அழைக்கிறார். ஏறத்தாழ எல்லா மனிதர்களையுமே ஆண்டவர் அவருக்கென்று அழைக்கிறார். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, மாறாக அதிலே சிலர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற பொழுது கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு ஏற்றபடி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை, எல்லாரும் கடவுளுடைய அழைப்பை பெறுகிறார்கள். ஒவ்வொருவருக்குமே கடவுள் அழைப்பை விடுக்கிறார். பல விதங்களிலே அவருடைய அழைப்பை வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் கடவுளே அவர்களை அழைக்கிறார். முட்செடி நடுவிலே எரிகிற நெருப்பில் மோசே அழைக்கப்பட்டார். தாயின் கருவிலேயே எரேமியாவை அழைத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். சில நேரங்களிலே ஊழியர்கள் மூலமாக அந்த அழைப்பு வருகிறது. எலிசாவுக்கு எலியாவின் மூலமாக கடவுளுடைய அழைப்பு வந்தது. நான் பைபிளிலே வாசிக்கிறது என்ன? வாசித்த 19வது திருப்பாடல்களிலே இயற்கை, கடவுள் உண்டாக்கின படைப்புகள் மனிதனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. என்ன செய்தியை கொடுக்கிறது? கடவுள் என்னை உண்டாக்கி இருக்கிறார், அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்கிற செய்தியை அது கொடுக்கிறது. படைக்கப்பட்ட பொருட்கள் அந்த செய்தியை கொடுக்கிறது. தூய ஆவியானவர் மனிதர்களை அழைக்கிறார். இப்படி எல்லா விதங்களிலும் கடவுள் மனிதனுக்கு தம்முடைய அழைப்பை கொடுக்கிறார். நற்செய்தியின் மூலமாக அழைப்பு விடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஒரு கம்பெனியிலே வேலைக்கு ஆள் எடுக்கிற பொழுது பல பேரை அழைக்கிறார்கள். எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதில் சில பரீட்சைகளை வைத்து சில இன்டர்வியூ நடத்தி அதில் குறிப்பிட்ட சில பேரை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதே போலதான் மனிதர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அதில் சிலர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். யார் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள்? கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு ஏற்றபடி யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த அழைப்புக்கு ஏற்றபடி யார் வாழுகிறார்களோ, அந்த அழைப்பை தன் கண் முன்னாலே நிறுத்தி அதற்கேற்ற வாழ்க்கை வாழுகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? எல்லாருக்கும் அழைப்பு வருகிறது, எல்லாரும் ஆனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நிறைய பேர் கடவுள் தங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் அழைக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படி அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சேனை வீரர்களாக இருக்கும்படித்தான் அழைக்கிறார். இருளின் ராஜ்யங்களை ஜெயிக்கிறதற்காக, கிறிஸ்துவின் மாட்சியிலே பங்கு கொடுப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு
யார் உண்மையாக இருக்கிறார்களோ, அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்களோ, அந்த அழைப்பை கேட்டு அவரிடத்திலே ஓடி வருகிறார்களோ, தங்களை அந்த அழைப்புக்காக தயாரித்து தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பலர் அழைக்கப்படுகிறார்கள், வெகு சிலரே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த அழைப்பை அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடவுளுடைய அழைப்பு நன்றாக தெரியும். காரணம், கடவுளுடைய வார்த்தையிலே அவருடைய அழைப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்கிற இறை செய்தியிலே அவர்களுக்குரிய அழைப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? பல கிறிஸ்தவர்கள் கூட கடவுள் கொடுக்கிற அழைப்பை காதிலே வாங்கி கொள்ளாமல் தங்கள் விருப்பப்படியே போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே விதமாக அழைக்கப்படவில்லை. எப்படி ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறதற்கு அழைக்கிறார்களோ, அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் அதிலே ஒரு பங்கு உண்டு, ஒரு வேலை உண்டு, ஒரு பொறுப்பு உண்டு. சில பேர் அந்த பொறுப்பிலே, கடவுள் அழைத்திருக்கிற அந்த அழைப்பிலே, அவர் கொடுத்திருக்கிற வேலையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஜெபத்திற்கு வந்துவிட்டு போனால் போதும், நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்துவிடும், நாங்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் கடவுளுக்காக, கடவுளுடைய ராஜ்யத்திற்காக. ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இல்லை. கடவுள் மனிதனை அழைப்பது அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக அழைக்கிறார். இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக அழைக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட பலர் அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்கவில்லை. அப்படி செவி கொடுக்காமல் வெறும் ஆசீர்வாதத்திற்காக கூட்டங்களுக்கு வந்துவிட்டு சில அற்புதங்களை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் பழைய வாழ்க்கை தான் வாழுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை. கொஞ்சம் கூட மற்றவர்களை குறித்து அவர்கள் யோசிப்பதில்லை. தனக்கு தன் குடும்பங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வந்தால் போதும், நாம் ஏன் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும், நாம் ஏன் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும், நமக்கு கிடைத்தது போதும் என்று இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய அழைப்பை கேட்ட பொழுது தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு கொடுத்து தேவனுக்காக செயல்பட முன் வருகிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அந்த அழைப்பை கேட்டு ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறோம்? எத்தனை பேர்? ஏசாயாவை ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா ஒரு உயர்ந்த அரியணையிலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதை பார்க்கிறார். அங்கே வான தூதர்கள் சேராபீன்கள் அவரை சூழ்ந்து நின்று கொண்டு அவர் தூயவர் 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 என்று அவரை பாடுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே, பரிசுத்த சமூகத்திலே நிற்க கூட பயந்து 2 ரெக்கைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 ரெக்கைகளால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள், இன்னும் 2 ரெக்கைகளாலே பறந்து கொண்டு ஒருவரை பார்த்து சேனைகளின் ஆண்டவர் தூயவர் என்று சொன்னார்கள். அவர் தூயவர். இந்த காட்சியை ஏசாயா பார்த்த பொழுது ஏசாயா அவருடைய தவறுகள், அவர் செய்த குற்றங்கள் அவருக்கு முன்பாக வந்தது. என்ன குற்றம் அவருக்கு முன்பாக வந்தது? ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த காட்சியை பார்த்த ஏசாயா கலங்குகிறதை நாம் பார்க்கிறோம், புலம்புகிறதை பார்க்கிறோம். ஏசாயா வாழ்ந்த நாட்களிலே மக்கள் நம்மை போலத்தான் இருந்தார்கள். அவர்கள் தேவனை குறித்து ஒரு தாகமாக இல்லை, தேவனை தேடுவதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இல்லை. பெயரளவிலே எப்படி இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ, வாரத்திற்கு 1 நாள்
ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போய்விட்டு போனால் கிறிஸ்தவ கடமை நிறைவேறிவிட்டது என்று வாழ்கிறார்களோ அப்படித்தான் அந்த யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏதோ சில பலிகளை கொடுத்து விட்டால் போதும், தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு உறவு இல்லை, கடவுளுடைய அழைப்பை அவர்கள் கேட்கவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை, நமக்கெல்லாம் அது எதற்கு, இது போதும் என்கிற ஒரு மனநிலையிலேயே அன்றைக்கும் அந்த யூதர்கள் இருந்தார்கள். மற்ற மனிதர்களே அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இல்லை. ஏசாயாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஏசாயா அழைக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அவரும் மற்றவர்களோடு சேர்ந்து சாதாரண தேவனை அறியாத மனிதர்கள் பேசுவதை போலதான் அவரும் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, தேவனுடைய காட்சியை அவர் கண்டார். வான தூதர்கள் தேவ சமூகத்தில் நிற்க எப்படி பயந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பரிசுத்தத்தை எப்படி அறிக்கை இடுகிறார்கள் என்பதை அந்த ஏசாயா பார்த்த பொழுது அவருடைய உள்ளம் குத்தப்பட்டது. இந்த வான தூதர்களே பயந்து அவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்களே, என் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்கள் காணப்படுகிறது, எவ்வளவு வார்த்தைகளை நான் பேசுகிறேன், தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறேனே, அசுத்தமான வார்த்தைகள் என் வாயிலே வருகிறதே, கடவுளை மதிக்கக்கூடிய உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் வேறு விதமான வார்த்தைகள் வருகிறதே, விசுவாசத்திற்கு எதிரான வார்த்தைகளை பேசுகிறேனே என்று மனம் உடைந்து அந்த காட்சியை கண்டு அழுகிறார். 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மை இல்லாத உதடுகளை கொண்ட மனிதன் நான் பேசுகிற வார்த்தைகள் தூய்மையாக இல்லை. ஏசாயாவுடைய அழுகைக்கும் புலம்பலுக்கும் காரணம் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக அவருடைய பாவங்கள் அவருக்கு முன்பாக வந்தது, அவர் பேசின வார்த்தைகள் அவருக்கு முன்பாக வந்தது. ஆகையினாலே புலம்பி அழுகிற அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன் நான். சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லுகிறார், என்னை சுற்றி இருக்கிற மக்களும் தூய்மை இல்லாத வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். ஒரு வீட்டிலே பிள்ளைகள் தூய்மையற்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் பெற்றோர்கள் அங்கே பேசுகிறார்கள் என்று பொருள். பெற்றோர்களுடைய வாய் பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுமானால் பிள்ளைகளும் அந்த தூய்மையான வார்த்தைகளை கற்றுக்கொள்வார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் தூய்மை இல்லாத வார்த்தைகளையே பேசுகிறார்கள், அசுத்தமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து 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 நானும் அசுத்தமான வார்த்தைகளையே பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி பேசினதினாலே தேவ சமூகத்திலே அவரால் நிற்க முடியவில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் அவருக்கு இனிமையாக இல்லை. ஏசாயாவை அழைத்தது போலவே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அவர் அழைப்பை அறிந்திருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையை அவர் திருத்திக் கொள்ளவில்லை. தன் அழைப்புக்கு ஏற்றபடி அவர் வாழவில்லை. எல்லா மற்ற மனிதர்களைப் போலவே தாறுமாறான வார்த்தைகளை அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஆகையினாலே தேவ சமூகத்தை அவர் சந்தித்த பொழுது அவர் தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாகிறார். ஐயோ, அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்டவர்கள் மத்தியிலே நான் வாழ்கிறேன். அப்படி இருந்தும் ஆண்டவரை கண்டுவிட்டேனே, ஐயோ நான் அழிந்தேன் என்று புலம்புகிறார். அவர் தன் பாவத்தை நினைத்து மனம் கசந்து அப்படி அழுத பொழுது ஒரு வானதூதர் பரலோகத்தில் இருக்கிற அந்த நெருப்பு துண்டை எடுத்துக்கொண்டு அவருடைய உதடை சுட்டு, இதோ உன்னுடைய பாவம் உன்னை விட்டு நீங்கப்பட்டது என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். தூய ஆவியானவர் நம் உதடுகளை தொட்டு தீமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு வேறொரு மொழியை நம்முடைய நாவிலே வைத்து தேவனை துதிக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு
எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதே தெரியவில்லை. அவர்கள் பேசுகிற வார்த்தைகளே நாளைக்கு அவர்களுக்கு கண்ணியாக நிற்கும் என்பதை அறியாமல் அவர்கள் பேசுகிறார்கள். ஏசாயா அப்படி பேசின வார்த்தைகள் அவருக்கு வேதனையை தான் கொடுத்தது. யார் அப்படி தாறுமாறான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அந்த வார்த்தைகளே அவர்களை ஒரு நாள் சிக்கலிலே மாட்டிக்கொள்ள வைக்கும். ஆகையினாலே தான் நீதிமொழிகள் 18:21 நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கலாம். வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. ஒரு மனிதனுடைய வாழ்வு, சாவு, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சாபம், இவைகள் எல்லாம் அவருடைய நாவிலே இருக்கிறது. அந்த நாவிலே நன்மைகளை பேசும் பொழுது நன்மைகளை அனுபவிக்கிறோம். தீமைகளை பேசும் பொழுது அது மனிதனுக்கு கண்ணியாகி விடுகிறது. கடவுள் தம்முடைய ஆசீர்வாதத்தை மனிதனுடைய நாவிலே வைத்திருக்கிறார். நிறைய பேர் பேச தெரியாததினாலே ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக சில வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இங்கே ஏசாயா அதை கற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் கூட கடவுள் விரும்பக்கூடிய விதத்திலே பேச கற்றுக்கொள்ளாததினால் தேவ சமூகத்தை கண்ட பொழுது அலறி வேதனைப்படுகிறார், பயந்து தவிக்கிறார். அவருடைய குற்றம் நீக்கப்பட்ட உடனே தேவ சமூகத்திலிருந்து எழக்கூடிய ஒரு குரலை அவர் கேட்டார். அது சொன்னது 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 6:8, யாரை நான் அனுப்புவேன், எனக்காக எவன் போவான்? ஆண்டவர் ஏசாயாவை கூப்பிட்டு, ஏசாயா நீ எனக்காக போ என்று சொல்லவில்லை. அவருடைய அழைப்பு பொதுவாக எல்லாருக்கும் வருகிறது. ஆமென். Praise the Lord. The calling is for everyone. தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. யாரை நான் அனுப்புவேன், எனக்காக எவன் போவான்? பலர் அந்த அழைப்பை கேட்டிருக்கலாம். ஏசாயா அந்த அழைப்பை கேட்டவுடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, வாசிங்க, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள். யார் இப்படி பதில் சொல்லுகிறாரோ, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் அழைப்பு வருகிறது. தேவன் பொதுவாகவே அழைக்கிறார். எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். ஆனால் எல்லாருடைய தாகமும் தணிக்கப்படுவதில்லை. சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். எல்லாரும் இளைப்பாறுதலை பெறவில்லை. அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Everyone are called. ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் முகமுகமாய் சந்திக்கிற பொழுது நீங்கள் சொல்லலாம், என்னை அழைக்கவில்லையே. அப்பொழுது அவர் சொல்லுவார், அவர் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை அழைத்தாரோ அதையெல்லாம் அன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஞாபகப்படுத்தி காட்டுவார். You are called by God. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? பலர் அழைக்கப்படுகிறார்கள், சிலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஏசாயா யோசிக்கவில்லை, நமக்கு எதற்கு வம்பு என்று சொல்லவில்லை.
ஐயோ இந்த மக்கள் தீய வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களே, நான் எப்படி அவருக்கு போவது என்று நினைக்கவில்லை. ஏசாயா அந்த குரலுக்கு கீழ்ப்படுகிறார். யாரை அனுப்புவேன் என்று சொன்ன உடனே தயக்கம் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, யார்கிட்டயாவது நான் கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லலை. அப்பா அம்மாட்ட கேட்டு வர்றேன், மனைவி கிட்ட கேட்டு வர்றேன்னா ஒரு நாள் விட மாட்டாங்க. If God has called you, தேவன் உன்னை அழைக்கும் போது நீ வேறு யாரிடத்திலும் உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் யாரை காட்டிலும் தேவன் உனக்கு பெரியவர், முக்கியமானவர். Praise the Lord. அவரை விட முக்கியமானவர் யாரும் இல்லை. ஏனென்றால் உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் உன்னை அறிந்திருந்தார். உன்னை குறித்து அறிந்தவர் அவர் ஒருவரே. அவரே இந்த உலகத்திற்கு உன்னை குறிப்பிட்ட நாளிலே அனுப்பினார். உன்னுடைய பெற்றோர்கள் நீதான் வேண்டும் என்று விரும்பி உன்னை பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த குடும்பம் தான் வேண்டும் என்று நீ பிறக்கவும் இல்லை. தேவன் குறித்த காலத்திலே ஒரு பெற்றோரிடத்திலே உன்னை பிறக்க வைத்தார். நீ முழுக்க முழுக்க அவருக்கே சொந்தம். நீ பெற்றுக்கொண்டது எதுவும் அவராலே அன்றி பெற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அவரே உனக்கு கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது முழுக்க 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 நீ அவருக்கே சொந்தம். பிரைஸ் தி லார்ட். அவர் மனிதர்களை அழைக்கும் பொழுது அந்த மனிதன் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடத்திலும் உத்தரவு பெற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அழைப்புகளையும் விட தேவனுடைய அழைப்பு உன்னதமானது. அது மிக மிக முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். இதை ஏசாயா அறிந்ததினாலே தான் ஆண்டவருடைய குரலை கேட்டவுடனே, யாரை அனுப்புவேன் என்று அவர் சொன்ன உடனே ஏசாயா சொன்னார், இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, அடியேனை அனுப்பும், என்னை அனுப்பும். பிரைஸ் தி லார்ட். யார் இப்படி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆட்கள் தேவை. இயேசுவினிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கிலே மக்கள் வந்தார்கள். ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்காக உழைக்க வெகு சிலரே அவரோடு இருந்தார்கள். இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் ஆண்டவரிடத்திலே வருகிறார்கள். அங்கே போனால் நமக்கு நல்லது, அங்கே போனால் சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், ஜெப கூட்டத்திற்கு போனால் நமக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும், நம்முடைய மனவேதனை மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும். இவைகள் எல்லாம் உண்மைதான். இதை விட அதிகமாக தேவன் செய்ய வல்லவர். ஆனால் கடவுள் எதிர்பார்க்கிறது என்ன? அதோடு நின்று போவதை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை நமக்கு முடிவல்ல, இன்னொரு வாழ்வு நமக்கு உண்டு. அல்லது இந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விட முடியாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அனுதினமும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கிறார். ஏதோ ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்வு முடிந்து போகவில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு காரணம், தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவர் சொன்னார், ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரை குறித்து பைபிளிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு இரவு முழுவதும் மலையின் மேல் ஏறி ஒரு நாள் ஜெபித்தார். அந்த மலையிலிருந்து காலையில கீழே இறங்கி வந்தார். கடலோரத்தில் அப்படியே நடக்கிறார். அங்கே வலை வீசி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கிறார். அவர்களை கூப்பிடுகிறார், என்னை பின் செல் என்று சொல்லுகிறார். So this is the calling. ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு கொடுக்கப்படுகிறது? இயேசுவை பின் செல்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவை போல மாறுவதற்கு, வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தம் அடைவதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய கிறிஸ்தவர்கள் they are thinking, ஆஹா, போனால் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், இப்படித்தான் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த அழைப்பிற்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மலாக்கி 3வது அதிகாரம்
17வது வசனம். நான் செயலாற்றும் அந்த நாளில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது இரக்கம் காட்டுவது போல, கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்பொழுது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும், என்னுடைய அழைப்பை கேட்டு எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள். இந்த உலகத்தில் பாக்கியமானது தேவனுக்காக வாழ்வது, தேவனுடைய அழைப்பை கேட்டு அதன்படி நடப்பது. வேறு எதுவும் அதற்கு ஈடாகாது. தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் உடனே உங்கள் குடும்பத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அவர் பின்னாலே ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய அழைப்புக்கேற்ற வாழ்வது. எபேசியர் 4வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். எபேசியர் 4:1. எபேசியர் 4:1. ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கிற நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவுக்காக சிறைச்சாலையில் இருந்த பவுல் இப்படி எழுதுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக கைதியாக இருக்கிறேன், ஆனாலும் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். தேவன் நமக்கென்று ஒரு வாழ்வை வைத்திருக்கிறார். A standard of life. ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் அழைத்திருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழுங்கள். ஒவ்வொரு மனிதனும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு என்ன? பரிசுத்தமாகுதலே தேவனுடைய அழைப்பு. ஒவ்வொருவரும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதுதான் தேவனுடைய அழைப்பு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் விருப்பப்படி வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. தேவனுடைய விருப்பப்படி வாழ்வதற்காகவே அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அதை யோசிப்பதே இல்லை. தேவன் என்ன விரும்புகிறார், என் வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார், இதை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. எனக்கு என்ன பிடித்திருக்கிறது, எனக்கு எது நன்றாக இருக்கிறது, ஓ ஐ ஃபாலோ இட், அதன்படி அப்படியே நடக்கிறார்கள். Who will go to heaven? யார் விண்ணகத்திற்கு போக முடியும்? உன் விருப்பப்படி நீ வாழ்வதற்கு தேவன் எதற்கு உன்னை அழைக்க வேண்டும்? அவர் அழைப்பு எதற்காக? தேவனுடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்காகத்தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரலோக மந்திரம் சொல்லுகிறீர்கள், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதா? எங்க செய்யப்படணும்? You have to do. நீதான் அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் செய்வார்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உன்னை எதுக்கு அவர் கூப்பிடணும்? உன்னை அழைத்தது தேவனுடைய அந்த சித்தத்தை செய்வதற்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதற்காகத்தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஆனால் நீயோ உன்னுடைய பாதையிலேயே போய் கொண்டிருக்கிறாய். நீதிமொழிகள் 1:24. நான் அவர்களை கூப்பிட்டேன், நீங்களோ செவி சாய்க்க மறுத்தீர்கள். உங்களை அரவணைக்க கையை நீட்டியிருந்தேன், எவரும் அதை கவனிக்க கூட இல்லை. என் அறிவுரைகளுள் ஒன்றையும் நீங்கள் பொருட்படுத்தவும் இல்லை. எவ்வளவு வேதனையோடு ஆண்டவர் இருந்தால் இப்படி சொல்லுவார் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் உங்களை அழைத்தார், நீங்கள் செவி கொடுக்கவில்லை.
உங்களை நோக்கி கைகளை நீட்டினார், அதை கண்டுகொள்ளவில்லை. சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் உங்களுக்கு சொன்னார், நீங்களோ செவி கொடுக்கவில்லை. தேவன் அழைத்ததற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நீங்கள் செவி கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களோடு நடந்து வருகிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வு என்பது உங்கள் விருப்பப்படி வாழ்வதற்காக அல்ல. அது கிறிஸ்தவ வாழ்வே இல்லை, தேவனுடைய விருப்பப்படி வாழ்வதற்காக. அதற்காகத்தான் அவர் உன்னை அழைக்கிறார். உன் விருப்பப்படி நடப்பதற்காக இல்லை, தேவனுடைய விருப்பப்படி நடப்பதற்காக. நீ விரும்புகிற காரியங்களை பேசுவதற்காக அல்ல, அவர் விரும்புகிற காரியங்களை பேசுவதற்காக. அப்படி செய்யும் பொழுதுதான் உன் வாழ்வு முழுவதும் ஆசீர்வாதங்களாலே நிரம்பும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ நடக்கிற பாதைகள், நீ போகிற வழிகள், அது தேவனுக்கு உகந்த பொழுது அந்த வழிகள் உன்னை பாலும் தேனும் பொழிகிற இடத்திற்கு கொண்டு போகிறது. உன்னை ஆசீர்வாதமான இடத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறது. தேவன் உன்னை வழி நடத்துவதை குறித்து தான் தாவீது எழுதியிருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் என்னை நடத்தி செல்லுகிறார், பசும் புல் மேய்ச்சலில் அவர் என்னை இளைப்பாற செய்கிறார், என் எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கிறார், என் தலையின் மேல் நறுமண தைலத்தை பூசுகிறார், என் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஏனென்றால் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தார். எப்பொழுது இவைகளெல்லாம் உன் வாழ்க்கையிலே வரும், அவர் உன்னை அழைத்து கொண்டு போகிற பாதையில நீ போவாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே வரும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதற்கு தயாராக இல்லை. ஏதோ ஜெபத் கூட்டத்துக்கு போகிறோம், வாரத்துக்கு ஒரு நாள் போகிறோம், அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் போதும், அதில் ஒரு அற்புதம் நடந்தால் போதும். பட் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ். அவருக்கு கீழ்ப்படிய உனக்கு மனமில்லை, உன் விருப்பப்படி தான் நீ போய் கொண்டிருக்கிறாய். பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? இறுதி நாட்களிலே என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவனெல்லாம் விண்ணரசிற்குள்ளே நுழைய மாட்டான். என் தந்தையினுடைய விருப்பப்படி யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் அந்த இறை ஆட்சிக்கு உட்படுவார்கள், பரலோகத்திலே செல்லுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் உன்னை இழக்க விரும்பவில்லை, அதனால் தான் உன்னை அழைத்திருக்கிறார். அவர் உன்னை இழக்க விரும்பவில்லை, ஆகையினாலே தான் திரும்ப திரும்ப உன்னோடு பேசி பார்க்கிறார். அவர் உன்னை இழக்க விரும்பவில்லை, ஆகையினாலே தான் திரும்ப திரும்ப உன்னை நோக்கி கைகளை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய நீட்டப்பட்ட கை மடக்கப்படவில்லை. அவர் உனக்காக இன்றைக்கும் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். தெருவில் போகிறவர்கள் வருகிறவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், என்னிடம் வாருங்கள். அவருடைய அழைப்புக்கு நீ செவி கொடுப்பாயானால், தேவ சித்தத்திற்கு உன்னை கையளிப்பாயானால், இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர் உன்னை ஆசீர்வாதங்களால் நிரப்ப வல்லவர். இந்த உலகிலும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், மறு உலகத்திலும் நீ சந்தோஷமாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினாலே தான் பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழுங்கள். அவர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை இழந்து விடாதே. அவர் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை தள்ளி போடாதே. அந்த அழைப்பை விட்டு விலகி நிற்காதே. Don't follow this world. இந்த உலகம் காட்டுகிற மாதிரியை பின்பற்றாதீர்கள். இந்த உலகம் வேறொரு மாதிரியை காட்டுகிறது. வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபத்திற்கு போங்கள், டெய்லி பைபிள் படியுங்கள், ஜெபியுங்கள், முடிந்து போய்விட்டது. அதுவல்ல தேவனுடைய சித்தம் என்ன, கடவுள் உன்னை குறித்து விரும்புகிற காரியம் என்ன, உன்னை குறித்து அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு வேலையை வைத்து கொண்டுதான் அவர் உன்னை அழைக்கிறார். அந்த வேலையை நீ செய்யாமல் ஒருவேளை மரிப்பாயானால் நீ எப்படி பரலோகத்திற்குள்ளே நுழைய முடியும்? கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவருடைய சேனை என்று பொருள். அவர் உனக்காக இந்த பூமியிலே வைத்திருக்கிற காரியங்களை நீ செய்து முடித்தாக வேண்டும். செய்யாமல் அவருடைய சமூகத்திலே போய் நிற்க முடியாது. ஒரு வேலை, ஒரு ஆபீஸ்ல அல்லது ஒரு கம்பெனியிலே உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அந்த வேலையை நீங்கள் செய்த பொழுதுதான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பார்கள். நான் வேலையே செய்ய மாட்டேன், சம்பளம் கொடு என்றால் உன்னை வேலையிலிருந்து வீட்டுக்குத்தான் அனுப்புவார்கள்.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படித்தான். நீ கிறிஸ்தவனாக இருப்பதனாலே உனக்கு பரலோகத்தை அவர் கொடுக்கறதில்லை. இந்த பூமியிலே அவர் உனக்காக சில காரியங்களை வைத்திருக்கிறார். நீ செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் சில காரியங்களை உனக்காக வைத்திருக்கிறார். இவைகளை நீ செய்துவிட்டு போகும் பொழுதுதான் பரலோகத்திலே உனக்கு ஒரு பெரிய வெகுமதியை அவர் வைத்திருக்கிறார். அது இந்த மனிதனுடைய கண்கள் காணாதது, மனிதனுடைய செவிகள் கேளாதது, அவருடைய இருதயத்திலோ சிந்தனைகளிலோ எழாது அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை உனக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ போய் கொண்டிருக்கிற அந்த பாதையை யோசித்துப்பார். கடவுளுடைய சித்தத்தின்படி தான் போய் கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறாயா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அவர் திரும்பவும் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்களோ பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய திருவுளத்திற்கு தங்களை கையளித்து நடக்கிறவர்கள் சிலர். எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரிடத்திலே போய் அப்படித்தான் சொல்லுவார்கள், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தெரியாது. தட் டே, அந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுவா, ஐ ஸ்போக் டு யூ. இந்த பிரதர் ஜான்சன் மூலமாக கூட பேசினேன்னு சொல்வார். அவர் பேசின காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு உனக்கு முன்பாக வரும். இன்றைக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம். ஆனால் அவர் பேசும் பொழுது நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் பேசுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்பதான் நாம் நடக்க வேண்டும். உங்கள் திட்டப்படி நடக்கிறதுக்காக அவர் உன்னை அழைக்கவில்லை. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, உன்னுடைய திட்டப்படி நடப்பதற்கு அவர் உன்னை அழைக்கவில்லை. அவருடைய விருப்பத்தின்படி நடக்கத்தான் அவர் உன்னை அழைத்திருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் விருப்பத்தின்படியே அவர்கள் வாழ வேண்டும், ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும். ப்ரேயர் மீட்டிங் போனால் ஷார்ட்கட்டில் ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அப்படியெல்லாம் there is no shortcut. அப்படி ஒரு ஷார்ட்கட் எல்லாம் இல்லை. தேவன் உங்களை அழைத்த அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதமான வாழ்வு. அது உனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீ இந்த பூமியிலே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். வெகு சிலர் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்கள், அந்த அழைப்பிற்கு தன்னை கையளிக்கிறார்கள். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது ஆபிரகாம் அதற்கு தன்னை கையளித்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த நற்செய்தியின் மூலமாக எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லா மனிதர்களையும் அவர் அழைக்கிறார். சிலர் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்கள், சிலர் சில நாட்கள் செவி கொடுக்கிறார்கள். இயேசுவோடு பல சீடர்கள் இருந்தார்கள். நாட்கள் செல்ல 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 ஒரு நாள் இயேசு, என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்கு உயிர் இராது என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டு பலர் இடர்கள் அடைந்து அவரை விட்டு பிரிந்து போனார்கள். மீதி இருக்கிற 12 பேரையும் பார்த்து கூட இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? பேதுரு சொன்னார், ஆண்டவரே, யாரிடத்திலே நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உண்டு. அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது. எப்பொழுதெல்லாம் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மோடு பேசுகிறார். தம்முடைய வார்த்தைகளை நமக்காகவே அனுப்புகிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்கக்கூடியது. அந்த வார்த்தைகள் நம்முடைய மன வேதனைகளை மாற்றி ஒரு அமைதியை, இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியது. அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆன்மாவை புதுப்பிக்கக்கூடியது. அந்த வார்த்தைகள் விழுந்து கிடந்த மனிதனை தூக்கி எடுக்கக்கூடியது. அந்த வார்த்தைகள் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடியது. அந்த வார்த்தைகள் சகல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதி என்ன? லூக்கா 18வது அதிகாரம் 18
7வது வசனம். தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லவில்லை, மாறாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரோ? அர்த்தம் என்ன? அவருடைய ஜெபங்களுக்கு உடனே அவர் பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக பதில் கொடுக்கிற தெய்வம். யார் அவருடைய அழைப்பிற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்களோ, அவருடைய அழைப்புக்கு தன்னை கையளிக்கிறார்களோ, அந்த அழைப்பின்படி வாழ விரும்புகிறார்களோ, தீர்மானிக்கிறார்களோ, நடக்கிறார்களோ, அவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கிற பொழுது அவர் காலம் தாழ்த்துவாரோ? அவர்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தம்முடைய மீட்பின் திட்டத்தை அவர் காட்டுகிறார். மீட்பின் பாதையை அவர்களுக்கு காட்டுகிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அவருடைய மீட்பின் பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த பாதை அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த பாதையிலே அவர்கள் நடந்து போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த பாதையிலே சறுக்கல் இல்லை. தேவன் அவர்களை கரம் பிடித்து அதிலே நடக்க பழக்குகிறார். அல்லேலூயா. அந்த பாதையிலே போகிறவர்கள் தனியாக போகிறதில்லை, தேவன் அவர்களோடு நடந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்கும் தேவன் இதை கொடுக்க விரும்புகிறார். எல்லா மனிதனையும் அதற்காகவே அழைக்கிறார். பலர் அதை கண்டுகொள்ளவில்லை. பலர் அதை கண்டும் தங்களுடைய முதுகை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். பலர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். பலர் தங்களை புத்திசாலிகள் என்று நினைத்து 2 சவாரி செய்யலாம்னு பார்க்கிறார்கள். ஆலயத்திற்கும் போகலாம், ஜெபிக்கலாம், ஆனால் நம்முடைய விருப்பப்படியே வாழ்ந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள். அது அல்ல. தேவன் அதை விரும்பவும் இல்லை. இன்று இரவு உங்களை யோசித்து பாருங்கள். உங்களையே கேட்டு பாருங்கள். என்னை அழைத்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தேவன் என்னை அழைத்த பாதையிலே தான் நான் போய் கொண்டிருக்கிறேனா? அல்லது அவருடைய அழைப்பை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேனா? சில வீடுகளிலே பார்க்கிறோம், பெண்கள் தேவனுடைய அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்வார்கள், ஆண்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சில வீடுகளிலே பார்க்கிறோம், பிள்ளைகள் அழைப்புக்கு ஏற்றபடி வாழ்வார்கள், பெற்றோர் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முடிவு எப்படி இருக்கும்? ஒரு வீட்டிலே ஒருவர் அங்கே இருப்பார்கள், இன்னொருவர் அங்கே இருக்க மாட்டார்கள். ஒரு வீட்டிலே சிலர் அந்த பரலோகத்திலே வந்து நிற்பார்கள், இன்னும் சிலரோ நரக நெருப்பிலே கடந்து வேதனைப்படுவார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு தங்களை கையளிக்கவில்லை. தேவனுடைய விருப்பப்படி வாழ அவர்கள் விரும்பவும் இல்லை. அவருடைய திட்டத்தை அவர் வெளிப்படுத்தியும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நீ எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறாய்? எந்த பாதையிலே போய் கொண்டிருக்கிறாய்? ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்கள் தள்ளி போய் கொண்டிருப்பீர்களானால் இந்த இரவிலே மனம் திரும்பி அவருடைய அழைப்பிற்குள்ளே வாருங்கள். அவருடைய அழைப்பிற்கு செவி கொடுங்கள். ஏசாயாவை போல, மோசேயை போல அவருடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல இன்று இரவு நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், உம்முடைய விருப்பத்தின்படியே நான் செய்வேன் என்று உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடிய வேதனை வந்த பொழுது கூட, அவருடைய இரத்தமெல்லாம் வியர்வையாய் சிந்தக்கூடிய அளவிற்கு அவர் வேதனைப்பட்ட பொழுது கூட தன் விருப்பப்படி அவர் போகவில்லை. அவர் சொன்னார், பிதாவே, இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலக்கூடுமானால் அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். நீ அவருடைய பிள்ளைகள் என்றால், அவரை பின்பற்றுகிறவர்கள் என்றால், உன்னுடைய உள்ளத்திலிருந்தும் அதே வார்த்தைகள் தான் வர வேண்டும். ஒருவேளை நீ வேதனைகள் ஊடே கடந்து போகலாம், வியாதிகள் உன்னை தாக்கி கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் இயேசு உன்னை விடுதலை ஆக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் அவருடைய சித்தத்திற்கு கையளிக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். இந்த பிரச்சனை மட்டும் போனால் போதும், நான் இப்படியே இருந்து கொள்ளுகிறேன் என்றால், ஒருவேளை கடவுள் மனம் இறங்கி உன் கண் திறக்கப்படுவதற்காக இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்யலாம்.
நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? உன்னுடைய மனசாட்சியே உன்னை குத்துமே. வேதத்திலே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் தைரியத்தோடு நாம் அவருக்கு முன்பாக நின்று வேண்டுதல் செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதற்கு அர்த்தம் என்ன? தேவனுடைய குரலுக்கு செவி கொடாமல் நீ வாழ்ந்ததினாலே உன் மனசாட்சியை உன்னை குத்தும் என்றால் எப்படி தைரியத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நீ வேண்டுதல் செய்ய முடியும்? இன்று இரவு உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நான் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்து வாழ வேண்டும். அவர் உனக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டோன்ட் வெயிட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதே. கடவுள் உனக்காக ஒரு வேலையை வைத்திருக்கும் பொழுது வயசான பிறகு செய்கிறேன்னா எப்படி செய்ய முடியும்? இப்போ நல்லா இருக்கும் பொழுதே உன்னால் செய்ய முடியல. எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிடும். அப்போ கண்ணு ரிட்டையர்ட் ஆகிடும், காது ரிட்டையர்ட் ஆகிடும், கால் ரிட்டையர்ட் ஆகிடும். அப்போ போய் எப்படி நீ தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும்? உனக்கு வேலை செய்யறதுக்கு 2 ஆள் தேவைப்படும். நீ என்ன வேலையை செய்வ? அப்புறம் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்திருக்கும் பொழுது, உன் உடல் நன்றாக இருக்கும் பொழுது, உனக்கு வலிமையெல்லாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்புக்கொடு. தேவன் இந்த உலகத்திலே மனிதனை வைத்திருப்பதற்கு, அவர் இந்த பூமியிலே சில காரியங்களை அவன் செய்வதற்காக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்று இரவு கடவுளுடைய சித்தத்தின் படி வாழ ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்படி எழுந்து நிற்கலாம். நாம் ஜெபிப்போம்.